இந்த திருக்கையை மாமா சுடாது
நிறைய நண்பர்களை சொல்லியிருந்தேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலங்களுக்கும் போகணுங்கிறது என்னுடைய ஆசை. அதற்கு பிறகு கையில் மலைக்கும் போகணும்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். திடீர்னு பிரம்மகுமாரிகள் சங்கம்ட்டு அதில் இருக்கிற நாட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல இருந்து அங்கே ஒரு வாரம் வந்து நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு பயணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அடியார் ஒருவர் அன்பர் ஒருவர் வந்து இந்த மாதிரி அடியார் கூட்டத்தில் வந்து கைலைமலைக்கு போகிறாங்க, நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்னன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் அது லேடிஸை சந்தித்தேன். லேடிஸ் எனக்கு முதல் முறையாக அப்போ தான் அறிமுகமானாரு. அவருக்கு நான் யாரும் என்னன்னு தெரியும், நண்பன் நமச்சிவாயத்துக்கு சொன்னீங்க, அவர் கூட வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு சரி வாங்க எல்லாம் ஒன்றா போகணுன்னாரு. அந்த முதல் இந்த கைலாய பணியில் நமது அறிவுகளுக்கும் மற்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும், எந்த அளவுக்கு படிக்கிறவற்றின் போதும் மற்ற பயணத்தின் போதும் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு கடமையாக இருந்துட்டு அதை செய்தோம். பயணத்தின் போது இன்னும் பதிவுபடுத்திட்டாங்கன்னா இன்னும் கண்டிஷன்ல இருக்கவங்க தான் போகணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் அந்த வந்து பனிபடர்ந்த மலை மேல வந்து பனி வந்து தொப்பு மாதிரி கவிழ்ந்திருந்தாலும் கீழே பாதையிலையும் வந்து பனி இருக்கு, அதெல்லாம் நடந்து போயிருக்காங்க. நீர்வெள்ளம்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி தரிசனத்துல கூட அவ்வளவு அருகில போய் பார்க்க முடியல. இந்த அஷ்டபுர தரிசனத்துல அந்த காட்சி வந்து எல்லாருக்கும் அவ்வளவு உணர்ச்சிகரமா இருந்தது. அங்க நம்ம சமய பொழுது வந்து நாங்களாம் நம்ம ஈரோடு ஆளுநரை போட்டதுடைய பொழுது வந்து நாங்கள் ஏற்றிட்டு வந்திருக்கோம். அடுத்து கைலாயா சுற்றி வரும்போது அந்த கௌரி கொண்ட பகுதியில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் பனி இருந்தது. பனின்னா ஐஸ் கட்டி கீழே வந்து இங்கிருந்து நம்ம ஈஸ்வரர்கள் தூரத்துக்கு பனி. வேற எங்கேயும் வந்து பனியினுடைய இதை ஒன்றும் சாயலே இல்லை, எல்லாம் மலைக்கு மேலதான். நாம போற வழியில வந்து நமக்கு வந்து காத்துனா ஒரு நல்ல ஜில்லிட்ட காத்து, கிளவுஸ் எடுத்தீங்கன்னா கூட கை வந்து சுறுசுறுங்கிற அளவுக்கு காத்து அந்த ஜெல்லுக்கு. மற்றபடி பனியினுடைய தொந்தரவு வந்து நல்ல பாதுகாப்பான உடை இருந்துச்சுன்னா யாருக்கும் இந்த தொந்தரவு இல்லை, பயணம் வெற்றிகரமாக போகலாம். சப்போஸ் நடந்து பழக்கம் இல்லாதவங்க முடியாதவங்க குதிரையில ஏறி வரலாம். குதிரையில ஏறினாலும் அந்த ரொம்ப உயரமான இடத்துலையும் சில இடத்துல ஆக்சிஜன் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லைன்னா உடனே ஒரு அடி 2 அடி நிறுத்தணும், அந்த இடத்துல ஆக்சிஜன் கிடைக்குது, இல்லைன்னா உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி சிரமங்கள் வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம நடந்து போகும்போது மூச்சரிப்பு அதிகமாக வரும். அதை தாண்ட முடியாதவங்க வந்து குதிரையில பயணம் பண்ணலாம். அப்படி குதிரையில பயணம் பண்ணியும் இல்லை நடந்து வந்தவங்களுக்கு யாருக்கும் இதை தவிர குறிப்பிட முடியாத சிரமங்கள்ங்கிறது ஒன்றும் இல்லை. அதனால எல்லாரும் எல்லா வயசுலையும் போகலாம். ஆனால் இப்போ வந்து சீன அரசாங்கத்தில் வந்து 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து விசா கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி கண்டிஷன் புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே சில பிரச்சனைகள் வந்ததுங்கிறதுனால அதை வந்து கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த கையில பணம் எல்லாருக்கும் வந்து எங்களுடைய இதுல விட்டு போன 7 பேர் மீண்டும் அந்த பயணத்தை தொடர்ந்து அவங்களும் இங்க வந்து எல்லாம் நல்ல முறையில் சேர்ந்துட்டாங்க. இதுல வந்து ஒரு 13 பேர் மட்டும் கைலை பயணம் முடிந்த பிறகு முக்திநாத் பெருமாளுடைய தரிசனம் சில சூழ்நிலைகளால இந்த குழு வந்து 2-3 இதாக பிரித்து போடுச்சு. அதுல ஒரு 13 பேர் மட்டும் முக்திநாத்துக்கு போகும். இதே போல முக்திநாத் பயணமும் வந்து மிக கடுமையானது. அது வந்து 2 பக்கமும் மலைகளுக்கு இடையே வந்து முதல்ல வந்து ஹெலிகாப்டர் போயிருந்தது. இப்ப அந்த ஹெலிகாப்டர் சர்வீஸை ரத்து பண்ணிட்டு முன்னாடியே வந்து ஒரு ஃபிளைட் வந்து ஜூம்ங்கிற இடத்து வரையெல்லாம் கொண்டு விட்டுறாங்க. அதுக்கு மேல நம்ம எல்லாருமே வந்து
ஆசியாவிலேயே நீளமான கேபிள் கார் உள்ள 2 மணிக்கு கேபிள் காரு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல பயணம் பண்றோம். இந்த மலையில இருந்து அந்த மலை வரைக்கும் அதுவும் ஒரு சக்தி பீடம். ஆக இந்த பயணங்கள் ரொம்ப இனிமையா இருந்தது. இந்த பயணத்துக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா என்னுடைய திட்ட பிரகாரம் அந்த பிரம்ம வருஷங்களுக்கு போயிட்டு 14ஆம் தேதி வர மாதிரி இருந்தது. ஒரு நாள்ல அடுத்த நாளே எனக்கு போக வேண்டுங்கிற இருந்தது. இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணதுனால நான் அதை கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு போனேன். நிறைய பேர் கேட்டோம், எங்க போவேன் அந்த போராடிங்களே என்னாச்சு இங்க போறேங்க, நான் கையில போறேங்க, கையில என்ன எங்க இருக்குன்னு கேட்டேன். இன்னும் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்ச்சி அந்த அளவுக்கு ஆன்மீக வளர்ச்சி வளரல. கையில எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நம்ம என்ன இருக்கிறோம். அதனால இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. ஆன்மீக வளர்ச்சியோட ஒரு உள்ள உறுதியோட பொருட்கள கையில பயணம் இல்லை, எங்கேயும் போகலாம். ஆனா கையில பயணம் கடுமையானதான். ஏன்னா அந்த கால சீதோஷ்ணமும் அந்த சூழ்நிலையும் நம்ம உடம்புக்கு நன்றோடையானே தீயதையில்லா நீ நரை வெள்ளே ஏரே ஒன்றுடையானே உமையோரே பாகம் உடையானே பள்ளி குன்றுடையானே ஊரையில் உள்ளோ குளிரோமே குன்றுடையானே கடந்த சோரி கடலை உருவாகி அற்புத அன்பர்களே, அறியாத பெருமக்களே, இப்பொழுது நம்முடைய போற்றுவதற்கும் வாழ்ந்ததற்குரிய தவறிழைத்தார். ஆணவத்தினாலே அதிகார மமதியினாலே என்ன போகிறோம் எங்கே போகிறோம் என்கின்ற நிதானம் இல்லாமல் அவருடைய கல்வியை கைலாயில் செல்லாமல் தடுத்த போது இறைஞரை முட்டி பெயர்க்க நினைத்தார். முட்டி பெயர்த்தவனி பெருமான் கோபத்தால் அல்ல, வேதனையால் அல்ல, அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன் நிலைய பைய ஊதினான். தன்னுடைய நடத்தினாலும் மெல்ல கூட்டினான். அதற்கிடையே செஞ்சு கொடுத்தார். ராவணன் சொல்லிட்டு பயங்கரமான அழகியுடைய அப்பவே ராவணன் சொல்லி அவன் இப்ப அழுத ஆரம்பிச்சா எண்ணி குடிக்க போறதில்லை. கடைசிக்கு அழுத்தே வேண்டினான்.
நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அங்கே குழந்தை பேர் சுட்ட வேண்டும் சொன்னார். நான் சொன்னேன், நீங்க ஏதாவது பேர் என்ன பேர் நீங்க சொல்றீங்க? ராவணன் வைக்கிறாங்க. நான் சொன்னேன், ராவணன் பேர் வைக்கிறது நான் வைக்கல, அது வேற வழக்கணும். ராவணன் ஏதோ பயங்கரமான அடிமையுடையவன் என்கிற பொருள் உண்டு. இந்த பையன் நீ அதுதான் பேர் வைக்கிறீங்க, அது ஆரம்பிச்சாங்க என் உயிரினை நினைந்து உருகும் என் உள்ளமே கையிலை நன்மலையாலும் கபாலியை மயிலின் இயல்மாரின் மணாலனை குயில் பயில் கோழம்பமேய என் உயிரினை கையிலை நன்மலையால் கபாலியை நினைந்து உருகும் என் உள்ளமே என் உயிரினை கையிலை நன்மலையாலும் கபாலியை நினைந்து உருகும் என் உள்ளமே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தருமையும் கமலையும் விரிதமிழ் குடலும் திருநகராக இருந்து அருள் செங்கோல் செய்கின்ற எங்களுடைய குருமதாசன் ஞானத்தினுடைய பொன்னார் திருவடிகளையும் இச்சை நோக்கி வணங்கி இன்றைய நாள் திருக்கைலாயம் சென்று வந்தவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்திருப்பது போற்றுதலுக்குரியது. இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். மலை என்று சொன்னால் சைவர்களுக்கு திருமலை, அது கைலாயம். கோயில் என்று சொன்னால் சிதம்பரம் இப்போ சொல்கிறோம். ஆனால் பூங்கோயில் என்பது நம்முடைய அப்பர் பெருமான் திருவாரூரைத்தான் கோயில் என்று சொல்கிறார். ஒருவனாய் உலகினாலோ கருவனாய் காலனையும் காய்ந்தனாலோ கண்ணழலால் காமனையும் விழித்தனாலோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்தனாலோ மான் மறிக்கை இருந்து ஓர் மாது ஓர் பாகம் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்டனாலே. அதனால கோயில் என்பது திருவாரூர், அது பூங்கோயில் அப்படிதான் சொல்றோம். மலை என்று சொன்னால் அது கைலாயம், திருமலை. அதை இங்கே நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சேக்கிழார் பெருமானுடைய சொல் திருமலை சருக்கம். ஆனால் நம்ம இப்ப திருமலை என்றால் எங்க உயர்கொண்டான் திருமலை என்று அதுக்கும் பேருனா கற்குடி மாமலையாரே, கற்குடியில் விழுமையான கற்பகத்தை கண்ணார கண்டேங்கிறார் அப்பர் சாமிகள். அதுக்கு திருமலைன்னு அது பெருமாள் கோயிலான்னு பல பேர் கேட்டு. அப்படி நம்முடைய திருக்கூட்டத்தின் தலைவர்கள் சுவாமிகள் அவர்களுக்கு பொன்னாடையை வைத்து மகிழ்கிறார்கள். போற்றி கைமலையாரே போற்றி போற்றி. சங்க இலக்கியங்கள் தொட்டு காட்டப்படுகிறது. கலித்தொகை என்கின்ற ஒரு நூல், அதில் ஒரு யானை தன்னுடைய கொம்பை வேங்கை மரத்தில் கீழே கொடுத்து அந்த மரத்தில் வேரில் மாட்டிக்கொள்கிறது. வெளியில எடுக்க முடியாம, தந்தத்தை எடுக்க முடியாம தவிக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ராவணன் தன்னுடைய 20 கரங்களை கைலாய மலையில் உள்ளே விட்டுக்கொண்டு எடுக்க முடியாமல் தவித்தது போன்றிருக்கிறது என்று கலித்தொகை காட்டுகிறது. அப்படி சங்க இலக்கியங்கள் தொடர்ந்து நாயன்மார்கள், அருளாளர்கள் எல்லோரும் கைலாயத்தை தரிசித்தும் அதை போற்றியும் செய்திருக்கிறார்கள். கைலாயம் வடக்கே இருப்பது, இதுல பல கைலாயங்களாக பேசப்படுகிறது. ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் போட்டி.
யார் பெரியவன் என்று அகந்தை. அப்ப அந்த கைலை மலையை ஆதிசேஷன் சுற்றி இறுக்கி படித்துக் கொள்கிறான். அப்ப வாயு வந்து அதை அசைச்சு பார்க்கிறான். கொஞ்சம் தளர்வு வந்த பிறகு அதை காற்று பலமாக வீசினோடனே ஒரு 3 இடங்கள்ல போய் அந்த குண்டு விழுகிறது. ஒன்று திருக்காலத்தி, திருச்சிராப்பள்ளி, திருக்கோணமலை. இந்த 3ம் அங்கிருந்து பெயர்ந்து வந்த குண்டுகளாக பேசப்படுகிறது. அப்பர் பெருமானுக்காக அவர் தலையாத்திர போகிறார். ஞானசம்பந்தர் திருக்காலத்தையோடு நின்றுறார். செந்தமிழ் வழக்கின்மையினால் அங்கு போலன்னு சேர்க்கிறார் பெருமான் காட்டார். காலத்தில் நின்று 2 பதிகங்களை ஞானசம்பந்தர் பாடுகிறார் கைலாயத்தை நினைந்து. அப்பர் பெருமான் அதற்கு முன்பாக திருப்பழனம் வரைக்கும் வந்தவர் திருவையாறு தரிசனம் பண்ணாம போயிட்டார் அவர். அப்ப அவர் வடக்கு போனார். காசிக்கு போன உடனே கைலாயம் போகணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அங்க போன உடனே சாமியை நினைச்சிட்டு கைலாயம் போறார். கால்கள் தேய்ந்தது, கைகள் தேய்ந்தது, உடல்ல தவழ்ந்து போகிறார். அப்ப அவர் கேட்கிறார், ஒரு முனிபுங்கவராக வந்து யாது காரணம் பற்றி இங்க போகிறாருன்னு கேட்கிறார். கைலைநாதனை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்றார். மானிட சட்டை தாங்கியவர்களால் அது கூடுமோ அப்படின்னு கேட்கிறார் முனிவராக வந்தவர். உடனே அப்பர் சாமி சொல்றார், ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னு சொல்றார். அப்படியானால் இந்த தடாகத்தில் முழுகி திருவையாற்றில் எழுந்து உனக்கு அந்த காட்சியை கொடுக்குறேன், இந்த கைலை காட்சியை அங்கே கொடுக்குறேன். அப்பதான் அங்க போய் முழுகிறார். அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளி அமுதே விண்ணிலே மறைந்தருள் புதி வேதநாயகனே கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின்கோலம் நன்னி நான் தொட நயந்து அருள் புரிகன பணிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அங்க முழுகிறார். நாங்கள் திருப்பட்டூர்ல போய் திருநெல்வேலி அன்பர்களோட அங்க போய் சேர்ந்தோம். ஏன்னா அங்கதான் சாத்தனார்கிட்ட வந்து அந்த திருக்கையிலாய ஞான உலாவை கொடுத்து பூவுலகத்தில் இது எங்கும் புகழ் பரப்புவதற்காக இதை கொண்டு போய் பரப்புன்னு சொல்லி கொடுக்குறார். அந்த ஊர்ல ஐயனாருடைய கையில திருக்கையிலாச்சு இங்க பார்த்தா வெள்ளியிற்பின்னே மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லுகேரொழி பவளதற்கு என இடர்பாகும் ஒன்று மாமலையாளன் கூட வீட்டிலிருந்த வள்ளலாரே உண்டனர் வாழ்க்கையில் மன்னவனார் அப்படின்னு சொன்னார். அங்கே எழுந்திருச்சு திருக்கையிலாயத்தை தரிசனம் பண்ணார். எப்படி அந்த சராசரங்கள் எல்லாம் ஆணும் பெண்ணும் ஆகிய வடிவங்கள்ல எல்லாம் அது உடங்கும் என்பதற்காகத்தான் திருக்கையிலாயத்திலிருந்து இங்க வந்து எழுந்திருக்கின்ற போது காதல் மடம் பிடியோடும் கழிவு வருவன கண்டேன், வேடையோடு சேவல் பிணைந்து வருவன கண்டேன், எப்படி எல்லாத்திலையும் அமையப்படாத பார்த்தார். ஆகவே அதுவும் வந்து தென்கையிலாயம் என்று போற்றப்படுகிறது. நல்லூரும் கைலாயம் இது நம்முடைய ஏன் எங்களால் உடம்பு முடியல, பணம் இல்லை, இப்போ 1 ரூபா இருந்தாலும் கைலாயத்தில் போகலாம், என்ன பண்ணலாம்னா சரி பக்கத்தில் இருக்கிற தலங்கள் எல்லாம் நீ போய் தரிசனம் பண்ணு, அங்கேயே நான் வந்து கைலாயத்தில் காட்டுறேன்னு அப்பர் சாமி. ஆகினால் இதுவும் ஒரு முறை. எப்படி இருந்தாலும் நம்முடைய சைவர்கள் யாத்திரை மேற்கொள்ள வேணும். அதுல முன்பு இருந்த கடினங்கள் முடியப்பெண்ணவங்கெல்லாம் 83 செங்கோட்டையன் இவங்கெல்லாம் எடுத்து வந்தவர்கள். அதுல அவர்களுக்கு கஷ்டம். அப்ப 3 மாதம் கிட்டத்தட்ட அவங்க எங்களுடைய கைதி குறுமுடிகள் சென்று வந்தார்கள். இவர்கள் போகின்ற போது அடுத்து அந்த போர் நடந்து அதுக்கு பிறகு இவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு போனார்கள். கொஞ்சம் சௌரியம். ஆனாலும் அதன் பிறகு நாங்கள் 97 போனோம். இங்கே பூம்பாவை அம்பலவான மனைவி 5ல் நேபாள் வழியில் போனால் இது ரொம்ப சௌரியமா இருக்கு. சௌரியங்கள் ஏற்படுவது இன்றைக்கு நல்லதான், கூட்டம் அதிகமாக போகிறது. ஆனாலும் அந்த ஒரு கஷ்டப்பட்டு அவர்கள் எந்த அளவுக்கு அப்பர் பெருமான் போயிருப்பார் என்பதை அங்க பார்க்க முடியும். ஏன் அந்த பதிகத்தை வந்து அந்த பதியை வந்து அப்படி போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்பர் சாமி நம்முடைய காரைக்காலமையார் தலையால் நடந்தார். அந்த மண்ணை அவ்வளவு புனிதமாக போட்டிருந்தார். இப்ப பார்த்தா அங்க நடக்கிறது கால் கீழே வைக்கணும். அங்க போயிருந்த போதே வெறுங்காலில் நடக்கணும். எனக்கு அவங்களால தலையால் நடந்தது நம்மளால நடக்க முடியல.
சரி அங்க பிரதர்ஷனம் பண்ணணும், கொஞ்சம் தூரம் போனால் நம்ம சடாங்குள்ள செடிகளில் மாட்டிட்டு அதுக்கும் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கல. சரி செருப்பு இல்லாமல் நடக்கலாம்னு பார்த்தா அதுக்கு அவங்க எங்களுடைய எடுத்து போய் போட்டுக்கிட்டு இருந்து எல்லா கஷ்டங்களும் பட்டிருக்கிறார். கஷ்டப்படுகின்ற போதுதான் சுகம் இருக்கும். உடனே சுகத்தை கொடுத்துட்டா சுகத்தையுமே முழுமையாக அனுபவிக்க முடியும். 1 கிலோ அல்வாவை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியுமா? இனிமை தானே, இன்பம் தானே. ஆனாலும் கூட நாம் அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே தலையாத்திரை பலமுறையும் சென்று வழிபாடு செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறையாவது சென்று தரிசித்து வர வேண்டும் என்கின்ற அளவிலே இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். மற்ற சமயத்தவர்களுக்கு எப்படி ஒரு யாத்திரையை அவர்கள் புனிதமாக கருதியிருக்கிறார்களோ அதை போன்று நம்முடைய திருக்கைலா யாத்திரையை நாம் புனிதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திரையிலே தான் இறைவனை கண்கூட பார்க்க முடியும். நாங்கள் முதல்ல 83 கேதார யாத்திரை சென்றோம். அப்ப நாங்கள் மேலே போயிட்டு வரோம். ராம்படாட்ட இறங்குகின்ற போது 2 கண்ணுமே ஒருத்தருக்கு தெரியாது. கொண்டுட்டு வர வேண்டியது, இவ்வளவு சிரமப்படுத்துறீங்களே, அப்படி தலையாத்து மேலே போய் என்ன பார்க்க போறீங்கன்னு கேட்டேன். நான் சாமியை பார்க்க முடியலன்னாலும் சாமி என்ன பார்ப்பார்ல அப்படின்னு. உறுதிப்பாடு, நம்பிக்கை, அங்கதான் நம்முடைய கடவுளை பார்க்க முடியும். பல முறைகள் இந்த மாதிரி தல யாத்திரைகள்ல தான் நமக்கு அந்த அனுபவங்கள் வாய்க்கும். கேதாரத்தில் அந்த பஞ்சகங்காவில் குளிக்கணும். அப்பயே நம்ம பண்டா கணேஷ் பாக்கிபாய் பண்டா சொன்னால் அதில் போய் குளிக்காதீங்க, ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கு அப்படின்னா. இல்லை அங்கே தான் முந்தி வந்து புரோதாயம் ஒழுகி முனிகள் பலர் எந்த பெம்மான் என நின்று வெஞ்சும் இடம் என்பதால்னு பாடியிருக்கிறார். அதனால போய் ஒரு முழுக்காக முடிக்கிட்டு வந்துடும். அன்னைக்கு முக்கியமான நாள், சுந்தரர் கையினால நம்ம ஆடி மாசத்துல தான் முதல் யாத்திரை போகணும். அப்போ அங்கே போகணுன்ட்டு போனோம். போய் கூட நம்ம கேஷியரும் அந்த வாஜ்பாய் பண்டா 2 பேரும் தான் கூட வந்தாங்க. விடிகாலம் எல்லாரும் சாக்க போத்திட்டு போய் கங்கையில் இறங்கணும் அப்படின்னு மூச்சு கீச்சு ஒன்றும் வரல. அவன் அப்படியே பாத்திரையை எடுத்து தூக்கி பக்கத்தில் இந்த கழுவு கட்டை புதஞ்சிட்டு கிடக்கும். அதில் உடம்பு தேய்ச்சி விட்டு அதில் சூடு கட்டி விட்டான். அப்புறம் கொஞ்சம் மூச்சு வந்த பிறகு சொன்னேன், இன்னும் 2 முழுகு முழுகிட்டு வந்துடுவான். அவன் சொன்னதுக்கு அங்கேயே போனீன்னு நான் பெரிய படா பாப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்பயும் கூட நம்முடைய ஒரு தடவை இருந்தாலும் அதிலே நமக்கு இறைவன் அனுக்கிரகம் கிடைக்குது. வினையிலே கிடந்தேனே புகுந்து நின்று நீ யார் என்பாய்க்கு வினைக்கேடன் என்பாய். சாமி அப்பயும் கூட இந்த ஒரு பற்று இருக்கிறத எப்படியெல்லாம் நம்மளை ஆட்கொள்ளும் விதம் என்பதே அங்கே தெரியுது. இதெல்லாம் அந்த போயிட்டு இருக்கும்போது மேலே பூஜையை சொப்பனார் பூஜை தலையில் வச்சு கட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். ஏற்றம் இருக்கும்போது காலையில் பசி ஒரு இது மேலே ஏறுகின்ற போது வலிக்குது. ஒரு கம்பு வச்சுருந்தா கீழே விட்டுட்டு இந்த பக்கம் செடியை பிடிச்சிருந்தேன். அது மெல்ல மெல்ல ஒவ்வொன்றா வேறு இந்த ஒரு கதை சொல்கிறது மாதிரி அந்த வேறு பறிச்சிக்கிட்டே வந்து மண் ஈர மண்ணில் கீழே பார்த்தா கங்கை ஓடிட்டு இருக்கு. 6000 அடி 7000 அடியில் இப்படி பார்த்தா இந்த சொக்கநாதர் இருக்கார். இவர் இந்த கொஞ்சம் மேலே படி ஏன்னா இந்த நடப்பாதை இருக்குது. குறுக்கு புத்தி நமக்கு எப்போதும் இப்படி தானே இருக்கும். இப்படி போனால் 1 கிலோமீட்டர் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏறினது வழிக்கிட்டு இருக்குது. சொக்கநாதரை காப்பாற்றிட்டோன்னா நமக்கு குறைச்சிப்போம். சொக்கநாதருக்கு முடிஞ்சிட்டாருன்னா நம்மளும் பாதாளத்தில் போயிடுவோம்னு நினச்சிட்டு இந்த சடையோடு சேர்த்து இப்படி தள்ளி விட்டோம். தள்ளி விட்டோடனே சொக்கநாதர் போய் அந்த மேலே அழகாக உட்காந்துட்டாரு. கட்டணும் உட்காந்துன்னா அப்படின்னா இந்த கம்பை பிடிச்சிட்டு இப்படி பிறந்துன்னா ரோட்டில் போய் உட்காந்து சரி நல்லா வழியை காப்பாற்றிட்டு உட்காந்து கொஞ்சம் படப்படப்படுது. மேலேருந்து 2 பேர் வந்தோடனே பாப்பாஜி கூடுதாயே அப்படின்னு சொன்னான். கூடுனா எனக்கு காதில் வந்து அடைச்சி போனதில் வீடுன்னு கூட்டம்னு காதில் வந்து இப்படின்னு கை காமிச்சு இந்த ஊமையை பேசிக்கிற மாதிரி. அப்புறம் கிட்டக்க வந்து நான் இது கற்கண்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டேன். கூடுதாயே சரின்னா அதை வாங்கி இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னோன்னு கேதார்நாத் பகவான் பிரசாத்மே காயை பாப்பாஜி என்ன பண்ணேன். அதை வாங்கி சாப்பிட்டு உட்காந்து கீழே நம்ம ஆட்கள்லாம் குதிரையில் ஏற்றி விட்டு அவங்க வந்துட்டாங்க. உணவு எடுத்துகிட்டு வராங்க. காணுமே தேடிட்டு
இப்போ அவங்களுக்கு இதை கொடுத்தேன். ஏது ஒன்றுமே இல்லாமல் வந்து எப்படி இதெல்லாம் சொல்கிறேன். சாமி வந்து அந்த பசி அறிந்து அங்கேருந்து வந்து கொடுக்குறான். கம்பை விட்டுட்டுன்னா மேலேருந்து 2 சன்னியாசி வந்து ஒரு கம்பை கொடுத்துட்டு அவங்க விட்டு போயிருந்தாங்க. ஒன்றுவதோ தோழரிலி உணவும் போகிறதானே. அதனால் இந்த பிள்ளை பெறுறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அன்னைக்கு நினைப்பா ஏன் இன்னும் பிள்ளையே பெறக்கூடாதுன்னு. அதன் பிறகு அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் எவ்வளோ சுகமாக இருக்கு. தக்க தசமதி திங்களில் தாய் படும் துயரம் குழந்தையும் படுது. அதனால அந்த துயரம் இருக்கிறது. அந்த கஷ்டத்தோடு சென்று வருகின்ற அந்த தல யாத்திரையை இந்த கைலா யாத்திரையில் சென்று வந்திருக்கின்றவர்கள் பாராட்டுதற்குரியவர்கள், போற்றுதற்குரியவர்கள். இந்த கைலா யாத்திரையினுடைய சிறப்பை இன்னும் சொல்லணும்னா, நாங்கள் போயிட்டு வந்த போது கைலாயம் சென்று வந்ததினுடைய புனிதத்தை அவர் உலகத்துக்கு உணர்த்தினார். இது ஒன்று போதும். ஞானசம்பந்த பிள்ளையார் பல்லாக்கில் வரார். வயதில் சிறியவர்னு அப்பர் சாமி பார்த்தாரா? எங்குற்றார்னு கேட்டார். அடியேன் உண்மை தாங்கும் பேரு பெற்று இங்குற்றேன்னு சொன்னாரா? உடனே அவர் கீழ் பேசிட்டார். திருப்புகலூர்லேருந்து போகின்ற போது 2 பேருக்கும் இது இருக்கு, நடந்தே வந்துட்டு இருக்கார் ஞானசம்பந்தர். உங்களுக்கு கொடுத்த பல்லாக்கில் நீங்கள் போகலாம் சாமி அப்படின்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் முன்னாடி போயிட்டு இருங்க, நான் பின்னாடி வரேங்க. ஏன்னா ஒரு அருளா கடினமான ஒரு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க உட்கார்ந்து ஊர் எல்லையில் வரவேற்று அத்தனை மக்களும் திறந்து வரவேற்று மனைவி கண்ணீர் கொண்டு அப்படின்னா காசி யாத்திரைன்னா ஒரே நாள் போயிட்டு கூட வந்து நம்ம விமானம் அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த கைலை யாத்திரையினுடைய சிறப்பை சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டுமல்ல, நம்முடைய தல யாத்திரைகளிலேயே மிக புனிதமானதும் சிறப்பு வாய்ந்ததுமாக போற்றக்கூடியது திருக்கைலாயம். அந்த கைலாயத்தை பலம் வருவது என்பது மிகவும் புனிதமானது. அங்கே தங்கியிருப்பதும் சிறப்புடையது தான். ஆனால் அந்த அதனால்தான் 2மே சொல்லணும். ராவணன்ட்டு சொல்றாங்க மாதிரி நந்தியம் பெருமான் இது சாமி இருக்கிறனால இப்படி பலமாக போகணும். ஆனால் அவன் போயிருக்கலாம். யாராக இருந்தாருன்னா நாம் நேராக போனோம்னு பிடிச்சிருந்தா இந்த பக்கம் போகிறது என்னுடைய தேருக்கு அடங்கலைன்னு சொல்லிட்டு மலையை வேணால் அங்கே தூக்கி வைக்கணும். முதலாளி இருக்கிற இடத்துல போய் தொழிலாளிக்கு இருக்கலாமா? அதைத்தான் அவருக்கு ராஜீசர் வந்து இப்படி தப்பாக சொல்லலை. அவர் முதலாளிக்கு இருக்கிறவங்க முதலாளியினுடைய ரகசியங்களை வெளியே சொல்லிட்டார். குறிப்புநூல் குறிப்பறிவாரை குறிப்புநூல் யாது கொடுத்தும் போல சாமிக்கு என்னது பிடிக்கும்னு காட்டி கொடுக்கலாமா? அவன் எனக்கு சாமி பால் சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சா பரவலாம் பால் அது மாதிரி ராவணனுக்கு வந்து சாமதானம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறான். அவன் ரொம்ப அறிவா இல்லை, சிந்தனையை எழுதிருக்கணும். அவன் சிந்திக்க மறுக்கல. ஏன்னா அப்படி அவன் புலவர் நிறையா இது எழுதியிருக்கிறார். அதனால இப்போ இப்படியெல்லாம் சொல்லலாம்ங்கிறதே சிந்திச்சு பார்க்கலாம். அதுக்காக தான் இருக்கணும். ஆனால் சாமியினுடைய நோக்கம் எப்படி இருக்கலாம்னு நமக்கு தெரியாது. அதனால் அது நல்ல அனுக்கிரகத்தை மட்டுமே நம்ம வெளிக்காட்ட வேணும் என்கின்ற அந்த குறிப்பு இருக்கிறது. அது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா பரவங்கிட்ட நிக்கிரகத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்தானே இங்கே போனால் இதான் கிடைக்கும் பயந்துட்டு ஓடிப்பான், இருக்கிறது ஓடிக்குவாங்கிறதுனால அவர் அனுக்கிரகத்தை மட்டுமே காட்ட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் அவருக்கு ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் சிறப்புடையதாக. ஏன்னால் இந்த கைலாய யாத்திரை சென்று வந்தவர்களை எல்லாம் நம்முடைய அருணரி கூட்டம் பாரம்பரியம் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இந்த மாதிரி சென்று வந்தவர்களையும் பாராட்டி அவர்களை வரவேற்று வழி அனுப்பி வைத்து இந்த புனித பணியை செய்து வருகிறது. இந்த கைலாய காட்சியாக எனக்கு அன்னைக்கு இவருக்கு திருநாவுக்கரசு ஃபோன் பண்ணார். இது மாதிரி கைலாய காட்சி போயிட்டு வந்த பாராட்டுக்கு வரணுங்க அப்படின்னு அவரும் கதிர்களுக்கு அவரும் ஃபோன் பண்ணாங்க. அந்த நிமிஷம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் கரூருக்கு தானே வரேன், 63 புறப்பாடு சாயங்காலம் தான். அதனால் நான் காலையில் வந்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நேற்றுக்கு ஃபோன் பண்ணி மாயேஸ்வர பசிங்க வரணும்னு அவர் சொன்னார். இருந்தால் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே நான் வந்துடுறேன்னு. ஆனால் நேற்றுக்கு கரூரில் இன்றைக்கு காலையில் திருக்கல்யாணம்
அதுக்கு ஒத்துக்கொண்டிருந்தேன். ஆனாலும் அங்கே சொன்னேன் 10:30க்குள்ளார எனக்கு விட்டுட்டீங்கன்னா கூட நான் இங்கே 12க்குள்ளார, ஏன்னா மதிய நேரம் மாகேஸ்வர பூஜையில் நம்ம நாவுக்கரசர் மாகேஸ்வர பூஜை நடத்துன மாதிரி இருக்கணும். விஞ்ஞான சம்பந்தர் மடத்தில் இந்த மாகேஸ்வர பூஜை நடந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா கைலா யாத்திரை போயிட்டு வந்தவங்களுக்கு, நாங்கள் கைலா யாத்திரை போயிட்டு டெல்லிக்கு வந்தபோது இட்லி கொடுத்தாங்க. இட்லி மடை ஒருத்தர் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, அந்த மக்களுங்க அந்த சாப்பிட்ட அந்த இதை நினைச்சு பார்த்தா 40 நாளாக பட்டினி கிடந்துட்டு வந்து இது சாப்பிட்ட சுகம் இருக்கு. அது வந்து அந்த நாகேஸ்வர பூசையினுடைய சிறப்பை நம்ம உணர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து வளர்க்குறாங்க. மணி 10, 11 ஆச்சு, 11:10 ஆச்சு, 11 இவங்களுக்கு என்ன ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஃபோனே எடுக்கல. 11:10க்கு நான் தீபாவளி ஆகும்போதே புறத்து பிரசாதம் கூட வாங்காமல் டிரைவர்கிட்ட சொன்னேன், 12 மணிக்கெல்லாம் நீ போய் ஈரோட்டில் சேர்க்க முடியுமா, 70 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு. தேவாங்க பையன் பண்ணாங்க, 12 கிலோமீட்டர் எல்லையில் பண்ணாங்க. இந்த நேரத்தில் என்ன நம்ம சொன்ன வாக்குறுதியை வந்து காப்பாற்றணும், குடும்பம் வரைக்கும் அதை நேரத்தை கடைபிடிக்கக்கூடியணும். அதுவும் ஈரோட்டில் வந்து என்ன பெரிய ஒரே நேரத்தில் கைலாயம் தரிசித்து வந்தவர்களை தரிசிப்பது என்பது நாமும் தவம் செய்திருக்கிறோம். கைலாயத்துக்கு போகலன்னாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு எங்கேயுமே போக வேணாம். போகாமலேயே உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. போயிட்டு வந்தவங்களை பார்த்துட்டு ஒருத்து கும்பிட்டுட்டிங்கன்னா போதும், இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தான் ராஜா. உங்கள் வீட்டை விட்டு கஜானா திரு அகல மாட்டார். நான் சொல்லலை, சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார். கப்பை கடல் கதறி கொடர் முத்தம் வரை கேட்ட கொப்பை துவர்வாயார் குடைந்தாடும் திருச்சுடிகள் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார், அடித்தொழுவார், அப்பத்திசைக்கு அரசாகுவார், அலரால் பிரியாலே. எவ்வளோ சுலோகமாக நம்முடைய சமயம் கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? எந்த விதமான முதலீடு பண்ணாமலேயே புண்ணியத்தை சம்பாதிக்கிறது சொன்னது நம்முடைய சமயம் தான். கோயிலுக்கு படியாக பூ எடுத்துருக்கோம். சரி, ஏதாவது ஒரு பசுமாட்டை பார்த்து புள்ள கொடு உனக்கு முத்தி உண்டுனா நாங்களே பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே பசுமாட்டுக்கு போகிறது அவங்க பரவாயில்ல. வேறு ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது ஒரு பிடி உணவு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னா அதுவும் எங்களால் முடியாது. இப்போ தான் ஹோட்டல்கள்லாம் நல்லா பெருகி இருக்குது. 2 பேரும் வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால் அதுக்கு நாங்கள் யாரை பார்த்து கொடுக்குறது? அதுவும் இல்லை. ஒரு பிடியை அங்கே கொடுக்குறது காணுமா? அதுவும் முடியாது. வேறு படிச்சோம் இனிமையாக பேசு, அதுவே முக்கியம். இப்படி ஒரு எப்படியாவது இந்த ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே கருணை தான் நம்முடைய சைவ சமயத்துக்கு இருக்கு. அது அவர் அழகாக இப்படி நான் விரிவாக சொன்னால் அவர் சுருக்கமாக சொல்லிட்டார். நிக்கிரகத்தை சொல்லாமல் அனுக்கிரகத்தை சொல்லி காட்டுங்கள்னார்கள். அதுதான் நம்முடைய சமயம் இப்படி சொல்லியிருக்கோம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு கணக்கு. யாவருக்குமாம் எல்லாருக்குமாம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. எல்லாராலையும் முடியும், யாவருக்கும் ஆம் முடியும். இது கூட பேசுறது இனிமையாக பேசுறது கூடமா முடியாது. இனிமையாக பேசுறதை பார்த்தா யமனே பயந்துட்டு போயிடுவானா. யமன் தூதுவர் அஞ்சுவர் இன்சொல்லார் அப்படிங்கிறாரு ஞாபகம். அதனால இப்படி ஒரு அறமுறைத்த ஒரு சைவ சமயத்தில் நின்று கொண்டு நாம் திருக்கைலாயம் சென்று வந்திருக்கின்றவர்களை பாராட்டுகிறோம். உங்களுக்காக திருவையாரை நோக்கி ஒரு தனி மனிதனுடைய அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்ற ஒரு அருளாளருக்காக அந்த மலையை பெயர்ந்து இங்கே வந்தது திருவையாறு. 2 கைலாயம் இந்த அன்பியார்களுக்கு உட்பட்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மௌன மரம், அங்கு அது மத்திய கைலாயம், இது தென் கைலாயம். கைலை குருமணிகள் கைலாய தரிசனத்துக்கு திருவையாற்றிலிருந்து தான் புறப்பட்டார்கள். நம்முடைய காசி சாமிகள் இவர்களோடு அவர்கள் போனார்கள். அவர் பேரூர் சாமிகள் காஞ்சிபுரம் தொண்டை மண்டலாதீனம். அப்போ காசி சாமிகள் அவர்கள் திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டார்கள். ஏன்னா அதுவும் ஒரு கைலாயம் தான் புறப்பட்டோம். மத யாத்திரை போயிட்டு வந்து திருவையாறு கிடச்சிது. 2வது யாத்திரை போய் வந்து திருச்சி கிடச்சிது. அதனால் கைலா யாத்திரை பண்ணால் கையிலேயே நமக்கு வருது. அதனால் ஒரு சாதாரண கோயில் கட்டினா 1 கோடி ஆண்டு கைலாயத்தில் இருக்கலாம். மண்ணால் கோயில் கட்டினா 10 கோடி ஆண்டு கைலாயத்தில் இருக்கலாம். இதில் செங்கல்லால் கட்டினா 100 கோடி ஆண்டு கைலாயத்தில் இருக்கலாம். கருங்கல்லால் கட்டினால் கையில விட்டு ஆகலாம்னு சொன்னாங்க. கைலாயத்துக்கு திருப்பணி செஞ்சால் என்ன பலன்?
நீங்களே நினைச்சீங்க. புள்ளினால் வருடங்கோடி புதுமண்ணால் 10 கோடி செல்லுமாம் ஞாலந்தண்ணில் செங்கல்லால் 100 கோடி அள்ளியின் கோதைப்பாகன் ஆலய மடாலயங்கள் கல்லினால் இயற்றினோர் கையை விட்டகலார் என்று சொல்லியிருக்குது. அதனால தான் இந்த அருள்நெறி திருக்கூட்டம் மிக அற்புதமாக திருப்பணிகளையும் செம்மையாக செய்து வருகிறார்கள். அழகப்பன் அவர்களின் காலம் தொடர்ந்து இன்றைக்கும் அந்த ஆவுடையார் கோயில் திருப்பணி, அதன் பிறகு வெஞ்சமா குடல், அங்கே அதன் பிறகு இங்கே தொண்டீஸ்வரர், இந்த திருப்பணிகள் எல்லாம் செம்மையாக செய்து வந்திருக்கிறார்கள். கைலாயம் போயிட்டு வந்தவர்கள் எல்லாம் திருக்கைலாயத்தையும் நீங்கள் செம்மையாக திருப்பணி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மகா சன்னிதானம் அவர்கள் விருப்பம் தெரிவித்தார். நான் அன்றைக்கே இந்த திருப்பணி தொடங்கின உடனே முதல்ல நான் சொன்னாங்க, சன்னிதானம் சொன்னாங்க கைலாயம் போயிட்டு வந்தாங்க, கைலாயத்து தரிசனம் திருப்பணி செய்யணும். நான் முதல்ல ஒரு 10,000 ரூபாய் என்னுடைய அலுவலகத்திலிருந்து கொடுத்துட்டு அதை துவக்கி வச்சார். அப்போ அவங்க சொன்னாங்க ஈரோட்டில் தான் எல்லாரும் கைலாயம் போயிட்டு வந்தாங்க, அருங்கட்டே பொண்ணு படிச்சு வந்தாங்க. உடனே செங்கோட்டையன் இவருக்கு சென்னியப்பன் இவர் கைவேல் கவர்னருக்கெல்லாம் ஃபோன் போட்டு உங்கள் இதில் எல்லாத்தையும் சொல்லுங்கள், கைலாயம் திருநாக்கரசு எங்கிட்ட 4 கட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா மாதிரி இருக்கு, இந்த பணியெல்லாம் செய்யுங்க, இந்த கைலாயத்தை நீங்கள் பணத்தை கேட்டால் கொடுத்துட்டீங்க, அது கூடாது, இருந்து வந்து செம்மையாக செய்யணும். ஏன்னா அது வந்து ஒரு புண்ணியம், காசை கொடுத்தா புண்ணியம் வந்துடுமா? யாருக்கு வயிற்று வழியோ அவங்க தான் மருந்து சாப்பிடணும். ஆனால் புண்ணியம் தேடுகின்றவர்கள் பணத்தை கொடுத்துட்டு புண்ணியம் தேடலாம் என்று நினைக்கக்கூடாது, பணியை செய்யணும். ஆனால் தொண்டு செய்வார் துன்புறுவார் அல்ல தொண்டு செய்வார் என்று ஞானசம்பந்தர் சொல்றார். என்கடன் பணி செய்து கிடப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கைலாயம் போயிட்டு வந்தவர்களை தரிசித்ததே அப்பத்திசைக்கு அரசாகுவர் அலரால் பிரியார் என்ற சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாக்கு மெய்ப்பிப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த இவர்களை பாராட்டுகின்றவர்களும் புண்ணிய பேர் பெற்றவர்கள், பாராட்டு பெறுகின்றவர்கள் புண்ணிய பேர் பெறுகின்றவர்கள். இவர்கள் பாராட்டு வந்திருக்கிறது ஒரு கைலாய பரம்பரையை உள்ள ஆதீனத்திலிருந்து இன்றைக்கு நம்மை அழைத்திருப்பதும், 2 முறை நம்மளும் கைலாயம் போயிட்டு வந்ததனுடைய தொடர்பினால இன்னும் இன்றைக்கு திருவருளாக வந்து அமைந்தது. அதனால் இது வருகின்ற போது அதை அப்படியே பயன்படுத்தி கொள்வது தான் நம்முடைய மரபு. அதனால் இந்த வகையிலே நீங்கள் அனைவருக்கும் எல்லா மலர்களும் கிடைக்க வேண்டும். கைலாய யாத்திரை வந்து சிவபெருமானுடைய முழுமுதற் கடவுள். அதனால்தான் கைலாயத்தில் திருவையாறு கைலாயம் என்பதனால்தான் நந்திய பெருமான் அங்கேயே அவதாரம் பண்ணார். அவருக்கு ஆச்சாரிய விஷயம் பெற்றது அங்கெல்லாம் நம் குருமரபமாகவும் விளங்குகிறது. எல்லா ஆதீனங்களும் கைலாய பரம்பரையே வந்தவர்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக வந்து ஆதீனத்திலிருந்து உங்களை எல்லாம் வாழ்த்துவதில் நமக்கு வாழ்த்துவதும் மாணவர்கள் தான் வாழ்வுங்கள். அதனால் உங்களை வாழ்த்துவது நமக்கும் ஒரு புண்ணியம்னாக்க, காரில் போயிட்டே இருக்கோம், டயர் பஞ்சர் ஆகிடுது, என்ன பண்ண ஒரு பக்கம் ஜாக்கி வச்சு ஏற்றிட்டு ஒரு பக்கம் நெட்டை கட்டிடுவாங்க. அதை போன்று உங்களை வாழ்த்துவது எதற்காக என்று சொன்னால், மாணவர்கள் வாழ்த்து தாம் வாழ்வதற்காக. உங்களை வாழ்த்துவது எதற்காகனா, மீண்டும் இடைவிடாது இந்த பூசையை வழிபாடு செய்ய வேணும். ஏன்னா இதில் வந்து மானிட பிறவிதானும் வகுத்தது மனவாக்குக்காயும் மானிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக அன்றோ அப்படின்னு சொன்னார். நிலவுவதாக என்று பிரார்த்தனை செய்து உங்களுடைய புண்ணிய பெற்றிலே எங்களுக்கும் கிடைப்பதற்கு இறைவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறான் என்கின்ற நிலையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, வாடி திருமன்றம் கண்ட மலர்கண்டன், வாடி பெருமான் புகழ்கேட்ட வாசலிகள், வாடி அவனை வணங்கும் சென்னி